வெல்கம் டு எல்ஐடி சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிபிஎஸ்சி 13th அன்னைக்கு 10th 12th ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட்டடாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்தது என்னென்னா, ரீவேல்யூவேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, லாஸ்ட் இயர் ரீவேல்யூவேஷன் ப்ராசஸும் இந்த இயர் ரீவேல்யூவேஷன் ப்ராசஸும் சேமாக இருக்குமா, என்னென்ன சேஞ்சஸ் சிபிஎஸ்சி பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி 19/5/2025 அன்னைக்கு சிபிஎஸ்சி ஒரு ஜிஓ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரிகார்டிங் போஸ்ட் ரிசல்ட்ஸ். அதாவது விட்ட ரிசல்ட்டை பற்றின ஒரு ஓவர்வியூ. அதாவது ரீவேல்யூவேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், என்ன மாதிரியான ப்ரொசீஜர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும், இது எல்லாத்தையும் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க விவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா, சிபிஎஸ்சி 10th and 12th ரீவேல்யூவேஷன் ப்ரொசீஜர்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இவாலுவேஷன் ப்ரொசீஜர்ஸை பற்றி ஒரு பேசிக் ஐடியா நம்மளுக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா எப்பவுமே நல்லது. ஸோ ஹவு வாஸ் த எவாலுவேஷன் ஹேப்பன்ட், எப்படி இந்த எவாலுவேஷன் பார்ட்டை சிபிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்ற ஒரு டேட்டா நம்மளுக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா எப்பவுமே ரொம்ப நல்லது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஜிஓ சிபிஎஸ்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அலாங் வித் தி ரீவேல்யூவேஷன் ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஸோ ஒரு 7 to 8 பாயிண்ட்ஸ் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஹவு வாஸ் த எவாலுவேஷன் ஹேப்பன்ட். ஓகேங்களா? த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்சி போர்டு, அதாவது சிபிஎஸ்சி கரிக்குலம் ஹேண்டில் பண்ணுற டீச்சர்ஸை வச்சு தான் இந்த எவாலுவேஷனை சிபிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரிய வருது. செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, அண்டர் தி சூப்பர்விஷன் ஆஃப் சிபிஎஸ்சி. இது சிபிஎஸ்சியோடைய மேற்பார்வை, அதாவது கண்காணிப்பு. ஸோ சிபிஎஸ்சி எல்லா ஸ்கூல்லையுமே போயிட்டு அவங்களுடைய மேற்பார்வையோ இல்லை கண்காணிப்பையோ நடத்த முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக சிபிஎஸ்சியோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அதாவது ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பார்த்திங்கன்னா நாடல் ஆஃபீஸர் இருப்பாங்க, அதர் தேன் தட் ஹெச்இ இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய சூப்பர்விஷனில் தான் இந்த இவாலுவேஷன் பார்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரிய வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய இவாலுவேட்டருக்கு பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் செஷனை அவங்க கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஸ்கூலில் இப்போ இவாலுவேஷன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே ஒரு சப்ஜெக்ட் ஒருத்தர் ஹெட் இருப்பாங்க, அவங்கள ஹெச்இன்னு சொல்லுவாங்க, ஹெட் எக்ஸாமினர். ஹெட் எக்ஸாமினர் பார்த்தீங்கன்னா த வெரி ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா தேர் வில் நாட் பி எனி கரெக்ஷன். ஸோ கரெக்ஷன்ஸ் எதுவுமே ஃபஸ்ட் டே இருக்காது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் டே என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ ஃப்ரம் த மார்க்கிங் ஸ்கீம், சிபிஎஸ்சி கொடுத்துருக்கக்கூடிய மார்க்கிங் ஸ்கீம், அதாவது ஆன்சர் கீ பேஸ் பண்ணி அவங்க ஒரு டிஸ்கஷன், தேர் வில் பி எ ஹெல்த்தி டிஸ்கஷன் அமாங் த டீச்சர்ஸ். ஸோ என்னென்ன பாசிபிலிட்டியான ஆன்சர்ஸ் நம்ம கொடுக்கலாம், அதாவது ரிவார்ட் பண்ணலாம், ஆன்சர்ஸ்க்கு நம்ம ரிவார்ட் பண்ணலாம், மார்க்ஸ் ரிவார்ட் பண்ணலாம். ஸோ இதை பற்றின ஒரு டிஸ்கஷன் அவங்கக்கிட்டே இருக்கும். தேர் வில் பி எ ஹெல்த்தி டிஸ்கஷன் அமாங் தி இவாலுவேட்டர். ஸோ ஹெச்இ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு கைட்லைன்ஸ், அதாவது ட்ரைனிங் செஷன் சிபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ பிஃபோர் கெட்டிங் டு தி ஆக்சுவல் பேப்பர், ஸோ ஒரு ஆக்சுவலான ஒரு பேப்பரை அவங்க கரெக்ஷன் பண்ணுறது, அதாவது புக்லெட்ஸை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சாம்பிள் பேப்பரை ஜெராக்ஸ் பண்ணி எல்லாருக்கிட்டையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பேப்பரை எல்லாருமே கரெக்ஷன் பண்ணுவாங்க. இட் மீன்ஸ் சேம் பேப்பரை எல்லாருமே கரெக்ஷன் பண்ணுவாங்க. கரெக்ஷன் பண்ணி அவங்களுடைய வேரியேஷன் ஆஃப் மார்க்ஸ், இப்போ நான் பார்த்தீங்கன்னா 60 out of 80 மார்க்ஸ் ரிவார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா 71 ரிவார்ட் பண்ணியிருக்கலாம், இன்னொருத்தர் 65 பண்ணியிருக்கலாம், ஒருத்தர் 68 பண்ணியிருக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய மார்க் டிஸ்கிரிபன்சிஸ், இதை அவங்க
ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணி எது இந்த வேர்ட்ஸ் கீவேர்ட்ஸ் இருந்தால் மார்க் கொடுக்கலாம், மார்க்கிங் ஸ்கீம் என்ன, மார்க்கிங் க்ரைட்டீரியா என்ன, இது எல்லாத்தையும் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷன் வந்து அவங்க வந்து கண்டக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஆல் தோஸ் எரர்ஸ், ஆல் தோஸ் மிஸ்மேட்சிங் ஐடியாஸ் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து அவங்க பார்த்திங்கன்னா அவங்க சால்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 4th பாயிண்ட். நெக்ஸ்ட்டு 5th பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எவ்ரிடே 8 hours. ஸோ டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் வந்து அவங்க பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 20 ஆன்சர் புக்லெட்ஸ், 20 பேப்பரை தான் கொடுப்பாங்க. செக்டு பை தி ஈச் வேல்யூவேட்டர். கொடுக்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த பேப்பர் யாருக்கு கொடுக்குறாங்க, ஸோ அந்த டம்மி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெஜிஸ்டரில் வந்து நோட் பண்ணிக்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர்ஸை வந்து கொடுப்பாங்க. அது மாதிரி நம்ம பேப்பரை ரிட்டர்ன் பண்ணும்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேப்பர் வந்து நம்ம செக் பண்ணி ஸோ எந்த பேப்பர்லேருந்து எந்த பேப்பர் வரைக்கும் நம்ம எடுத்தோம், எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் வரைக்கும் எடுத்தோம், ஸோ இந்த ஒரு டேட்டா வந்து பார்த்திங்கன்னா HE as well as the coordinator வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 6th பாயிண்ட். 6th பாயிண்டில் என்ன சொல்ல வராங்கன்னா ஸோ டியூரிங் த எவாலுவேஷன் தேர் வேர் செவரல் கிராஸ் செக்கர்ஸ். ஸோ நிறைய கிராஸ் செக்கர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெஞ்சஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிட் டுகெதர் தே எவாலுவேட் த பேப்பர்ஸ். ஸோ அப்படி பண்ணும்பொழுது இப்போ நான் எவாலுவேட் பண்ணுறேன்னா என்னுடைய பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா கோ எவாலுவேட்டர்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து கொடுப்பேன். அவங்கள வந்து டோட்டல் செக் பண்ண சொல்லுவேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எந்தெந்த கொஷினுக்கு எவ்வளோ மார்க் கொடுத்துருக்கேன் அதை வந்து பார்த்திங்கன்னா கோ எவாலுவேட்டர் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. அவங்க செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டீமில் வந்து பார்த்திங்கன்னா AHEன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அசிஸ்டன்ட் ஹெச்இ வந்து இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம பேப்பரை சப்மிட் பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா அவங்க எல்லாத்தையும் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா இந்த பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா கோஆர்டினேட்டர்கிட்ட வந்து கொடுப்போம். கோஆர்டினேட்டர் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கப்புறமா HE கிட்ட கொடுப்போம். HE கிட்ட கொடுத்த உடனே அவங்களும் வந்து எல்லா பேப்பரையும் ஸோ எங்கெங்கெல்லாம் மார்க்ஸ் கரெக்டாக போட்டிருக்குமா இல்லையா இது எல்லாத்தையும் அவங்க பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தான் ஸோ ஹெட் ஆஃப் தி கோஆர்டினேட்டர் கிட்ட கொடுத்துட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா மார்க் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ தேர் வில் பி செவரல் கிராஸ் செக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பேப்பர்ஸை வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. கரெக்டான மார்க்ஸ் கொடுத்துருக்காங்களா இதை பேஸ் பண்ணி ஒரு ஐடியா வந்து இருக்கும். நெக்ஸ்ட் 7th பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஆன்சர் புக்ஸ் ஆர் செக்ட் வெரிஃபிகேஷன் இஸ் டன் பை எ செப்பரேட் டீம் ஆஃப் த டீச்சர்ஸ். ஸோ இதையும் தாண்டி மார்க்ஸ் வந்து என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பேப்பர்ஸை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு தான் மார்க்ஸை வந்து என்ட்ரி பண்ணுவாங்க. ஸோ 8th பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா there are many more steps to ensure that the evaluation is error free. ஸோ அவங்களுடைய ஃபார்மோஸ்ட் திங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த எவாலுவேஷன் ப்ரொசீஜர்ஸை வந்து எரர் ஃப்ரீயாக பண்ணுன்றது தான் அவங்களுடைய மோட்டோ. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா CBSE எவாலுவேஷன் ப்ரொசீஜர்ஸ். அவங்க எப்படி வந்து ஒரு பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ணுறாங்கன்ற ஒரு டேட்டா வந்து பார்த்திங்கன்னா CBSEலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 2024 இருந்த ரீவேல்யூவேஷன் ப்ரொசீஜரும் ப்ளஸ் 2025 அதாவது இந்த வருஷம் இருக்க போகிற ரீவேல்யூவேஷன் ப்ரொசீஜரை பற்றின ஒரு கம்பேரிசன் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ் வந்து அவங்க பண்ணணும். ஓகேங்களா? ஃபாலோடு பை ஃபோட்டோ காப்பி ஆஃப் ஆன்சர் புக்லெட்ஸ் அவங்க வாங்கணும். அவங்க வந்து அந்த எவாலுவேஷன் ப்ரொசீஜர்லாம் வந்து அந்த பேப்பர்ஸில் வந்து அவங்க வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா தான் அவங்க வந்து ரீவேல்யூவேஷன் வந்து அப்ளை பண்ண முடியும். ஆனால் 2025 வந்து பார்த்திங்கன்னா தி ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கேன்டு ஆன்சர் புக்லெட்ஸ், அதாவது அவங்க ஆன்சர் பண்ண அந்த புக்லெட்ஸை வந்து அவங்க வந்து CBSE கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறமா வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸோ இல்லை ரீவேல்யூவேஷனோ இல்லை வந்து ரெண்டுமே அவங்க அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 2025 நடந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் ஃப்ரம் தி ரீவேல்யூவேஷன் பார்ட். புரிஞ்சுதுங்களா? ஃபஸ்ட்டு அவங்க பேப்பரை வாங்குறாங்க, அதாவது ஸ்கேன்டு புக்லெட்ஸ் வந்து வாங்குறாங்க. வாங்கினதுக்கப்புறமா ஸோ இஃப் இட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு வித் த கரெக்ஷன் ஃப்ரம் த மார்க்ஸ், ரீடோட்டலிங், கிராஸ் செக்கிங், வாட் எவர் இட் மே பி பண்ணதுக்கப்புறமா
அவங்க வந்து வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ் பண்ண சொல்லலாம், இல்லை ரீவேல்யூவேஷன் பண்ண சொல்லலாம், இல்லை ரெண்டுத்தையும் பண்ண சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து 2025 நடந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் ஃப்ரம் தி ரீவேல்யூவேஷன். 10th அண்ட் 12th ரெண்டு பேருக்குமே இது சூட் ஆகும். அதனை தொடர்ந்து சிபிஎஸ்சி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் கைட்லைன்ஸ், ரீவேல்யூஷன் ப்ரொசீஜரை பற்றின ஒரு ஜென்ரல் கைட்லைன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் எதை பற்றி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸிங் ஃபீ. அதாவது நீங்கள் ஸ்கேன்டு ஃபோட்டோ காப்பியை வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க, உங்களுடைய புக்லெட் நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க. அதுக்கான ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும், ஆஃப்லைனில் நீங்கள் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய டேட் ஃபார் 10th ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 27/5/2025 2 June 2025 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஷெட்யூல்டு டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்கு யூஸ் பண்ணி தான் நம்மளால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதர் தேன் தட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய ஆன்லைன் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா இஃப் இட் இஸ் டெபிட் கார்டாக இருக்கலாம், கிரெடிட் கார்டாக இருக்கலாம், நெட் பேங்கிங்காக இருக்கலாம். ஓகேங்களா? ப்ராசஸிங் ஃபீயை வந்து நம்மளால் பே பண்ண முடியும். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ஆஃப்லைன் பேமெண்ட் வந்து நம்மளால் பண்ண முடியாது. அது வந்து பார்த்திங்கன்னா போஸ்டல் ஆர்டர், மணி ஆர்டர், செக்கு, டிடி ஆர் கேஷ் வந்து நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் ஃபீயை வந்து நம்மளால் பே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ டோன்ட் ட்ரை தி ஆஃப்லைன் மணி ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்ளிகேஷன் ஒருவேளை ரிஜெக்ட் ஆகலாம். ஸோ இஃப் யூ ஆர் நாட் ஃபாலோயிங் ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் which has given by சிபிஎஸ்சி. சிபிஎஸ்சி கொடுத்துருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். ஸோ நம்ம ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணாமையே வந்து நம்மளுடைய ரேண்டமான ஐடியா பேஸ் பண்ணி நம்ம பண்ணிகிட்டு இருந்தால் ஒரு வேளை நம்ம அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு, ஒன்லி a single application ஃபார் ஈச் ஸ்டெப். ஸோ ஒரு தடவை நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரீவேல்யூவேஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லாகின் க்ரெடென்ஷியல் பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணிகிட்ருக்கும் பொழுது ஸோ உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா வந்து இருக்கணும். அதாவது எத்தனை சப்ஜெக்ட் நீங்கள் ரீவேல்யூவேஷன் பண்ண போகிறீங்க, ஒரு சப்ஜெக்ட் பண்ண போகிறீங்களா இல்லை 2 சப்ஜெக்ட் பண்ண போகிறீங்களான்னு ஒரு கம்ப்ளீட் ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆல் தோஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லைனா ஆல் தோஸ் டேட்டாஸ் டு பி என்டர்டு, ஒருவேளை நீங்கள் என்டர் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ அகெயின் உங்களுடைய லாகின் க்ரெடென்ஷியல் பேஸ் பண்ணி உங்களால் வந்து எடிட் பண்ணுறதோ இல்லை வந்து டிக்ரீஸ் பண்ணுறதோ இல்லை ரெடியூஸ் பண்ணுறதோ வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆர் ரெடியூஸ் வந்து நம்மளால் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பாயிண்ட் போர்டு என்ன சொல்கிறாங்கன்னா, போர்டு வில் நாட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி கான்சிக்வன்சஸ் டியூ டு ரிவிஷன் ஆஃப் மார்க்ஸ் ஆர் டிலே இன் த ப்ராசஸ் ஆஃப் ஃபார் ரீசன்ஸ் பியாண்ட் இட்ஸ் கண்ட்ரோல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிகிரீஸ் ஆஃப் மார்க்ஸ் ஈவன் 1 மார்க் ஷல் பி அஃபெக்டட். அதாவது ரீவேல்யூவேஷன்னா நம்மளுக்கு ஒரு தாட் இருக்கும். ஸோ இட்ஸ் ஒன்லி ஃபார் இன்க்ரீஸிங் த மார்க்ஸ் மட்டும்தான் நம்மளால் போர்டு வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ தேர் இஸ் அ பாசிபிலிட்டி டு டிக்ரீஸ் த மார்க் ஆல்சோ. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கு குறையிறதுக்கான வாய்ப்பும் வந்து பார்த்திங்கன்னா ரீவேல்யூவேஷன் ப்ரொசீஜரில் வந்து இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா ஸோ போர்டு வந்து கிளியர் கட்டாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஒன்ஸ் த மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதோ இல்லை டிக்ரீஸ் ஆகிறதோ, ஒன்ஸ் இன்க்ரீஸோ இல்லை டிக்ரீஸ் ஆனதுக்கப்புறமா ஸோ மார்க் ஷீட் நம்மளுக்கு வந்திருக்கும் பார்த்தீங்களா. இந்த மார்க் ஷீட்டை வந்து நம்ம சரண்டர் பண்ணிடணுமா சிபிஎஸ்சி போர்டு கிட்ட. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரிவைஸ்டு மார்க் ஷீட்டை வந்து நம்மளுக்கு வந்து ஸோ சென்ட் பண்ணுவாங்க, த்ரூ ஸ்கூல்ஸ் மூலிமா நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ. அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் த அமௌண்ட் 500 இல்லை 700 நம்ம பே பண்ணோம் பார்த்திங்களா, ப்ராசஸிங் ஃபீயை வந்து ஸோ இட் வில் நாட் பி ரீஃபண்டபிள். இல்லை எனக்கு மார்க்ஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகலை டிக்ரீஸ் ஆகலை, இட் ரிமைன்ஸ் த சேம். அதாவது அந்த மார்க் அப்படியே தான் இருக்குது, அதனால் வந்து என்னுடைய அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் ஆகுமான்னா ஸோ ஆகாது, இட் வில் நாட் பி ரீஃபண்டபிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் அப்டைனிங் எ ஃபோட்டோ காப்பி ஆஃப் தி இவாலுவேட்டட் ஆன்சர் புக்லெட். ஸோ ஆன்சர் புக்லெட் வாங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணணும்,
இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரெக்வெஸ்டிங் ஃபார் எ ஃபோட்டோ காப்பி ஆஃப் த எவாலுவேட்டட் ஆன்சர் புக்லெட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெக்வெஸ்ட் பண்ணணும். ஆன்சர் புக்லெட் வந்து நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணி வாங்கினதுக்கப்புறமா ஸோ வெதர் த ஆன்சர் புக்லெட் பேப்பர்ஸ் வேர் எவாலுவேட்டட் கரெக்ட்லி. ஸோ எல்லா பேஜஸ் வந்து எவாலுவேட் பண்ணியிருக்காங்களா, எல்லா கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான மார்க்ஸ் வந்து ரிவார்ட் பண்ணியிருக்காங்களா, இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெக்வெஸ்ட் வந்து ரைஸ் பண்ணணும். ஸோ உங்களுடைய மெயில் ஐடிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சென்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ தேர் வில் நாட் பி எனி தேர்ட் பார்ட்டி, அதாவது ஸோ உங்களுடைய நாலேஜ் இல்லாமல் வேறு யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்களுடைய லாகின் க்ரெடென்ஷியல் பேஸ் பண்ணி இது வந்து பண்ணக்கூடாது. ஸோ யூ ஷுட் நாட் ஆஸ்க் எனி ஒன் டு அப்ளை ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ஸ் ஃபஸ்ட்டு சர்வ்டு பேசிஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் அப்ளை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் புக்லெட் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணி வச்சுருவாங்க. நீங்கள் லாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக தான் சென்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் சென்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்சர் புக்லெட்ஸ் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, ஸோ ஒருவேளை உங்களுடைய ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் போர்டு வந்து ப்ராப்பரான மார்க்ஸ் கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க. நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து நீங்கள் போகலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் வெரிஃபிகேஷன் இல்லைனா வந்து ரீவேல்யூவேஷன் வந்து நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த பார்ட், அதாவது பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஃபோட்டோ காப்பியை வாங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எவ்ரி ஒன் இஸ் எலிஜிபிள். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மார்க் எடுத்தவங்க மட்டும்தான், இல்லை ஃபெயில் மார்க் எடுத்தவங்க மட்டும்தான், அப்படி எதுவுமே கிடையாது. ஸோ இந்த வருஷம் நீங்கள் வந்து 10th போர்டு எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா ஸோ யூ ஆர் எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே வந்து இந்த ஸ்டெப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிளாக இருக்கிறவங்க தான். ஓகே. ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஸோ நீங்கள் புக்லெட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ காப்பியை வந்து நீங்கள் வாங்கி பார்க்குறீங்க. ஸோ ஒரு சில கொஷின்ஸ்க்கு வந்து கரெக்டான மார்க்ஸ் ரிவார்ட் ஆகலை, இல்லை டோட்டல் மிஸ்டேக்காக இருக்குது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான மார்க்ஸ் வந்து ரிவார்ட் பண்ணலை. இப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் செகண்ட் ஸ்டெப்புக்கு வந்து நீங்கள் போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் போகலாம். ஸோ இதுக்கு வந்து யார் வந்து எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி தோஸ் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹாவ் அப்ளைடு ஃபார் எ ஃபோட்டோ காப்பி. ஸோ யாரெல்லாம் ஃபோட்டோ காப்பி வாங்கியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸுக்கு வந்து எலிஜிபிளான கேண்டிடேட்ஸ், எலிஜிபிளான ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அப்ளை ஆக முடியாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் பண்ணால் தான் செகண்ட் ஸ்டெப்புக்கு வந்து எலிஜிபிள். ஓகே. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா மார்க்ஸ் வெரிஃபிகேஷன் நம்மளால் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோ காப்பி வாங்கணும். வாங்கினதுக்கப்புறமா தான் வந்து வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ் வந்து உங்களால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தே ஹாவ் டு கம்யூனிகேட் த போர்ட் த்ரூ சேம் லாகின் ஐடி இஃப் எனி டிஸ்கிரிபன்சிஸ் ஆர் எரர் இன் தி எவாலுவேஷன். ஸோ ஹவு டு யூ கம்யூனிகேட் த போர்டு? உங்களுக்கு வந்து ஒரு லாகின் க்ரெடென்ஷியல் ஆஸ் ஐ டோல்டு இயர்லியர் லாகின் ஐடி வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி ஸோ உங்களுடைய வியூஸ் வந்து நீங்கள் வந்து போர்டு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா த அவுட்கம் ஆஃப் த மார்க்ஸ் அப்லோடட் இன் தி சிபிஎஸ்இ வெப்சைட். ஸோ இந்த மார்க்ஸ் சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ்இ வெப்சைட்டில் வந்து அவங்க வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட்ஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ தேர் வில் நாட் பி அண்ட் எனி இண்டிவிஜுவல் அட்டென்ஷனோ இல்லை இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷனோ வந்து சிபிஎஸ்சிலேருந்து உங்களுக்கு செப்பரேட்டெல்லாம் சென்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இட் வில் பி அனௌன்ஸ்ட் ஆர் இட் வில் பி பப்ளிஷ்ட் இன் தி சிபிஎஸ்இ வெப்சைட்டில் தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரெகுலராக நம்ம வந்து சிபிஎஸ்இ வெப்சைட்டை வந்து நம்ம விசிட் பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி தோஸ் கேண்டிடேட்ஸ் ஹூ வில் அப்ளை ஃபார் ஸ்கேன்ட் ஃபோட்டோ காப்பி ஆஃப் ஆன்சர் புக்லெட்ஸ் will be eligible to apply for verification of marks online as I told already. ஸோ இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ யாரெல்லாம் ஃபோட்டோ காப்பி வாங்கினாலும்
அவங்க மட்டும்தான் வந்து வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸுக்கு வந்து எலிஜிபிளான கேண்டிடேட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ காப்பி வாங்குறீங்க. ஸோ இஃப் த ஆன்சர்ஸ் as well as the marks, if the marks is not satisfied with you, so you can go ahead for the next step is verification of marks வந்து உங்களால் போக முடியும். ஓகேங்களா? ஸோ வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து மார்க்ஸ் டோட்டலிங் இது மாதிரியான விஷயங்கள் தவிர்த்துட்டு ஆன்சருக்கு கரெக்டான மார்க்ஸ் வந்து கொடுக்கல. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கிங் க்ரைட்டீரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் ரவுண்ட் பண்ணாமையோ ஆன்சர் கிளியர் கட்டாக கரெக்டாக இருக்கிற பட்சத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீவேல்யூவேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அப்ளை பண்ணுறதுல நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரீவேல்யூவேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ காப்பி வாங்குறீங்க. செகண்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீவேல்யூவேஷன் ஆஃப் எவாலுவேட்டட் ஆன்சர் புக்லெட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு யார் அப்ளிகபிள்னா only those candidates who apply for the photocopy of answer books shall be eligible to apply for the evaluation. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருந்தால் தான் தேர்ட் ஸ்டெப்பு உங்களால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் ஃபார் ரீவேல்யூவேஷன் ஆர் சேலஞ்சஸ் ஷால் பி அக்செப்டட் ஒன்லி ஃபார் தி தியரி போர்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் த தியரி போர்ஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து டோட்டல் மிஸ்டேக்லாம் இங்கே பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ ஒன்லி ஃபார் த தியரி போர்ஷன் மட்டும்தான் இங்கே பண்ணுவாங்க. ஃபார் ஈச் கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹100 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஷுட் ரெஃபர் தி மார்க்கிங் ஸ்கீம் விச் இஸ் அப்லோடட் அலாங் வித் தி கொஷின் பேப்பர் இன் தி சிபிஎஸ்இ வெப்சைட். ஸோ இந்த ரிவேல்யூவேஷன் பார்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்க்கிங் ஸ்கீம் கரெக்டான ஆன்சர்ஸ் இதனுடைய கிளியர் கட் ஐடியா நம்மளுக்கு வந்து இருக்கணும். சிபிஎஸ்சியோட மார்க்கிங் ஸ்கீம் எப்படி இருக்குது, ஸோ அவங்க என்னென்ன கொஷின்ஸோட ஆன்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோஇன்சிடென்ட் ஆகுது, ஸோ என்னென்ன ஆன்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய மார்க்கிங் ஸ்கீம் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இதில் போகிறது வந்து நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்த்து பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் 1 மார்க் ஷால் பி அஃபெக்டட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் இன்க்ரீஸிங் த மார்க்ஸ், இட் கேன் பி டிக்ரீஸிங் த மார்க்ஸ் ஆல்சோ. ஒரு மார்க் கிட்ட வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது. ஓகே, த ரிசல்ட் ஆஃப் த ரிவேல்யூவேஷன் இஸ் த ஃபைனல். ஸோ இதில் கொடுக்கக்கூடிய ரிவேல்யூவேஷன் ரிசல்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைனல். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கானது. 12th ஸ்டாண்டர்டுக்கு அப்ளையிங் ஆன்லைன் ஃபார் ஸ்கேன்டு ஃபோட்டோ காப்பி, அதாவது ஆன்சர் புக்லெட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 21st May 2025 வெட்னஸ்டேலேருந்து 27/5/2025 டியூஸ்டே வரைக்கும் யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் ஸ்கேன்டு ஃபோட்டோ காப்பி 700 ஃபார் சப்ஜெக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸு ரீவேல்யூவேஷன் அண்ட் போத், அதாவது வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸும் ரீவேல்யூவேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 28/5/2025 வெட்னஸ்டேலேருந்து 3rd June 2025 டியூஸ்டே வரைக்கும் யூ ஆர் எலிஜிபிள். வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர் சப்ஜெக்ட்டுக்கு வந்து 500 நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ரீவேல்யூவேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 per question. So this is for 12th standard. Is it clear? Dear all, இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எப்போத்துலேருந்து நம்ம அப்ளை பண்ணணும், ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணணும், ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு சொல்லியிருக்கோம், ஃபோட்டோ காப்பி வந்து வாங்குறது. ஓகே, ஸோ அப்ளையிங் ஆன்லைன், அதாவது ஸ்கேன்டு ஃபோட்டோ காப்பி, ஸ்கேன்டு ஆன்சர் புக்லெட்ஸ் வந்து நம்ம வாங்கணும். ஸோ எப்போதுலேருந்து நம்ம அப்ளை பண்ணலாம்னா 27 May 2025 டியூஸ்டேலேருந்து 2nd June 2025 மண்டே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ₹500 ஃபார் சப்ஜெக்ட் ஃபார் ஸ்கேன்டு காப்பி. ஸோ வந்து ₹500 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 நம்ம பே பண்ணால் நம்மளுக்கு வந்து ஆன்சர் புக்லெட் வந்து பார்த்திங்கன்னா த்ரூ மெயில் மூலிமா நம்மளுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ், வெரிஃபிகேஷன் ஆஃப் த மார்க்ஸு, ரீவேல்யூவேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் த மார்க்ஸ். இது மூணுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைங் ஆன்லைன் 3rd June 2025, அதாவது டியூஸ்டேலேருந்து 7/6/2025 சாட்டர்டே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். ₹500 ஃபார் ஆன்சர் புக் ஃபார் வெரிஃபிகேஷன். உங்களுடைய புக்ஸை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே, வெரிஃபைனா ஸோ மார்க்ஸ் ரீடோட்டலிங்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்க்ஸ் வந்து சரியாக கொடுக்கல, ஸோ இது மாதிரியான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 500 வந்து பர் சப்ஜெக்ட் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா தேரி கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து ரீவேல்யூவேஷனுக்கு உட்படுத்தும் பொழுது ₹100 per question ஃபார் ரீவேல்யூவேஷன். ஸோ ₹100 வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு கொஷினுக்கு. ஓகேங்களா? ஸோ இது பேஸ் பண்ணி இதோடைய சார்ஜஸ் அமௌண்ட் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடு சேர்ந்து இஃப் எனி மிஸ்டேக்ஸ் ஆர் நோட்டட் ப்ளீஸ் கம்யூனிகேட் டு த சிபிஎஸ் இன் த ஃபாலோயிங் மேனர். ஸோ யூஸ்வலாக என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கும். ஸோஃபார் என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி வந்து கண்டினியூஸாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய டேட்டா பேஸ்லேருந்து சில கிளியர் கட்டான ஐடியா வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் வெல் அஸ் மை பர்சனல் இன்புட்ஸ் ஆல்சோ ஐ குட் ஜாயின் அலாங் வித் திஸ் திங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ரிசீவ் பண்ணுற புக்லெட்ஸ் வந்து உங்களுடையதான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ சம்டைம்ஸ் வந்து வேறு புக்லெட்ஸு கூட சிபிஎஸ்சி வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்பலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசீவ் பண்ண புக்லெட்ஸ் வந்து உங்களுடையதா இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஆன்சர் ப்ளஸ் ஹேண்ட் ரைட்டிங் இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொஷின் நம்பர்ஸ் ஹாவ் நாட் பீன் எவாலுவேட்டட். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் எவாலுவேட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் மார்க்ஸ் வந்து ரிவார்ட் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. ஸோ 3, 5, 7 ஃபார் எக்ஸாம்பிள் 3, 5, 7 வந்து கொஷின்ஸு இது எல்லாமே 3 மார்க் கொஷின்னு. ஸோ தேர்ட் கொஷினுக்கு 3 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஃபிஃப்த்து கொஷினுக்கு 3 மார்க்ஸ் கொடுத்துருக்கும்பொழுது 7th கொஷினுக்கு வந்து சம்டைம்ஸ் கொடுக்காம ஸோ மறந்துட்டுருப்பாங்க. ஸோ 6 மார்க்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க, ஆனால் இட்ஸ் சப்போஸ் டு பி 9 மார்க்ஸ். ஸோ இது மாதிரியான சேஞ்சஸ் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளுடைய பேப்பர்ஸ் வந்து பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கிங் ஸ்கீம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெட்டர் ரைட்டிங்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டுக்கு வந்து 1 மார்க்கு, கண்டென்ட்டுக்கு 2 மார்க்கு, ஆர்கனைசேஷனுக்கு 1 மார்க்கு, அக்யூரேசிக்கு 1 மார்க்கு, டோட்டலாக 5 மார்க்ஸ் வந்து தந்திருப்பாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த மார்க்கிங் ஸ்கீமை ஃபாலோ பண்ணி கீழே டோட்டல் போடும்போது பார்த்தீங்கன்னா 4 மார்க்ஸ்னு போட்டிருப்பாங்க. இட்ஸ் சப்போஸ் டு பி 5 ஒன்லி, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 4 மார்க்ஸ்னு போட்டிருப்பாங்க. இது மாதிரியான சேஞ்சஸ் வந்து இருக்குங்களா, மார்க்கிங் ஸ்கீம் பேஸ் பண்ணி அவங்க கரெக்ஷன் பண்ணியிருக்கும்பொழுது சம்டைம்ஸ் இதை மாதிரியான டோட்டலிங் மிஸ்டேக் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம பார்க்கணும். ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா கவர் பேஜ் மார்க். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புக்லெட்ஸ்லேயே தெரிஞ்சிருக்கும், செகண்ட் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிளர் காலம் வந்து இருந்திருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் நம்பருக்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 7th கொஷினோட மார்க் வந்து பார்த்திங்கன்னா 5 அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்சர் எழுதியிருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 5 எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து 5 மார்க் கரெக்டாக தான் இருக்கும், ஆனால் கவர் பேஜில் வந்து 4ன்னு போட்டிருப்பாங்க. ஸோ இது மாதிரி வந்து கவர் பேஜில் போட்ட மார்க்கும் ப்ளஸ் ஆன்சர் எழுதின இடத்துல இருக்கிற மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கோஇன்சிடென்ட் ஆகுதா. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு 5th ஒன்று பார்த்தீங்கன்னா காமன் தான். இது வந்து டோட்டலிங் எரர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டோட்டலிங் எரர்ஸ் வந்து இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அதாவது பார்த்திங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9th கொஷின் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9th கொஷின் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க்ஸ் வந்து வந்திருக்கும். 3 மார்க்ஸ் எல்லா மார்க்ஸும் எடுத்து அந்த 9 நம்பருக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மார்க்ஸும் டோட்டல் பண்ணி போட்டிருக்கணும். ஸோ 12 மார்க்ஸோ இல்லை 9 மார்க்ஸோ இது மாதிரி டோட்டல் பண்ணி போட்டிருப்பாங்க. சம்டைம்ஸ் அந்த இடத்துல மார்க்ஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க்கோ இல்லை 1/2 மார்க்கோ வந்து கம்மியாக போட்டிருக்கலாம். ஸோ இதை வந்து கரெக்டாக நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டோட்டலிங் மிஸ்டேக்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 6th பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட் ஆஃப் த காலம்ஸ் மஸ்ட் பி 42. ஸோ காலம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 42 இருக்கணும். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 2
வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஆகாமல் கூட இருக்கலாம். பிரிண்ட் ஆகலைன்னா ஜெராக்ஸ் எடுக்கும்போது வராமல் கூட இருக்கலாம். ஸோ இது வந்து காலம்ஸ் 42 இருக்கான்னு வந்து கரெக்டாக நீங்கள் பார்க்கணும். சம்டைம்ஸ் 1 மார்க்ஸோ இல்லை 2 மார்க்ஸோ கூட அந்த இடத்துல நீங்கள் வந்து எழுதியிருக்கலாம். இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. 7th பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் இன் த ஆன்சர் புக் ஆர் 42 பட் ஆன் த வெப் மார்க்ஸ் ஷோன் ஆர் 40. சில சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 42க்கு பதிலாக 40ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மிஸ்டேக் இருக்கலாம். ஸோ இது இந்த ஆல் த 7 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக நடக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ். உங்களுடைய மிஸ்டேக்ஸும் சம்டைம்ஸ் உங்கள் பேப்பர்ஸில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சில சஜஷன்ஸ் வந்து நம்ம வந்து உங்களுக்கு தரலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் ப்ளஸ் மார்க்கிங் ஸ்கீம் வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு பார்க்குறது நல்லது. ஃபோனில் பார்க்குறத விட நீங்கள் கையில் வச்சுட்டு பார்க்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் வந்து விசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஷின் பேப்பரும் மார்க்கிங் ஸ்கீமும் உங்கள் கையில் இருக்கிறது நல்லது. அதாவது பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கிறது நல்லது. கொஷின் பேப்பர் ப்ளஸ் மார்க்கிங் ஸ்கீம் வந்து சிபிஎஸ்சி வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும் உங்கள் பேப்பர். ஓகேங்களா? மார்க்கிங் ஸ்கீம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் யூ விஷ் டு சே மோர் அட்டாச் த டாக்குமெண்ட்ஸ். சில சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் மார்க்கிங் ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் இல்லாமல் கூட இருக்கலாம். ஒருவேளை உங்கள் பாயிண்ட்ஸ் கரெக்டாக இருக்கலாம், சூட்டபுளாக இருக்கலாம், ரிலேட்டடாக இருக்கலாம். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து சோர்ஸஸ் உங்களுடைய சோர்ஸை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. நீங்கள் கரெக்டாக அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து கோட் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து இந்த சோர்ஸ்லேருந்து நான் எடுத்திருக்கேன் இப்படி ஜஸ்டிஃபை பண்ணும்பொழுது உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே. ஸோ இஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் சப்மிட் இன்ஃபர்மேஷன் neat and clear manner that can be easily understood and identified so that your request can be addressed appropriately. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் ஃபீட் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் சோர்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட் அண்ட் கிளியராக சிபிஎஸ்சி கொடுத்துருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணும்பொழுது உங்களுக்கான ரிப்ளை உங்களுக்கான அப்ராப்ரியேட் ரெஸ்பான்ஸ் வந்து சிபிஎஸ்சி கிட்டேருந்து கண்டிப்பாக வந்து கிடைக்குன்றது வந்து என்ஷூர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்த்துருக்கோன்னா சிபிஎஸ்சி 10th ரீவேல்யூவேஷன் ப்ரொசீஜர்ஸ் பற்றி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.